This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புராண கதைகள்ல பாகம் 33 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு தடவை நீங்க நம்ம இதில் கேளுங்க. நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே. வைகை. வைகை யாரு உருவான கதையை தான் நம்ம பார்க்க போறோம். முன்னாடி இது ஒரு புராண கதைகள் தான். இது எந்த அளவுக்கு உண்மைங்க எனக்கு தெரியாது. அத உங்க கையிலேயே விட்டுர்றேன். ஓகேங்களா? ஸோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்குது. அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கும்போது, சுந்தரேஸ்வரர் அதாவது சிவபெருமான் வெறும் 5 பூதகணங்களோட மட்டும் வராரு. அத பார்த்த மீனாட்சிக்கு கோவம் வந்துருது. இவ்வளவு உணவுகள் தயாரிக்கப்பட்டு, இவ்வளவு பிரம்மாண்டமா இங்க செஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா நீங்க 5 பூதகணங்களோட மட்டும் வந்திருக்கீங்க. இது அவமானப்படுத்துற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்றாங்க. அதுக்கு இது சிவன் என்ன சொல்றாருன்னா, "நீ 5 பேத்துக்கு நீ உணவளிக்க வேண்டாம். குண்டோதரன் இவன் ஒருவனுக்கு மட்டுமே நீ உணவளி. போதும். இவன திருப்தி அடைய வச்சுட்டீங்கனாலே போதும்" அப்படின்னு சொல்றாரு. "இது என்ன பிரமாதம்? வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு செஞ்ச அத்தன சாப்பாட்டையும் ஒரே ஆள் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இருந்தும் பத்தல. "ஐயய்யோ! இது என்ன இது?" அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு தண்ணி வேணுங்கிறாரு. சரின்னு அந்த நாட்டுல இருக்க அத்தன தண்ணியும் குடுக்குறாங்க. எல்லா குளம், குட்டை எல்லாமே வத்தி போகுது. ஆனாலும் அவருக்கு தண்ணி தாகம் அடங்கல. சிவபெருமான்ட்ட போயிட்டு சொல்றாங்க இத. சொன்ன உடனே "அவ்வளோதானா? சரி விடு. நான் அவன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரன கூப்பிட்டுட்டு போறாரு. போயிட்டு ஒரு நிலப்பரப்புல போயிட்டு, "நீ இந்த இடத்துல வெய் கை" அப்படிங்கிறார். அதாவது கைய வெய் அப்படிங்கிறத வெய் கை அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரனும் அந்த இடத்துல கீழ கைய வைக்கிறார். அப்படி 2 கையும். அந்த இடத்துல நிலம் ஊத்தெடுத்து வருது. அதுதான் வைகை. வைகை அப்படின்னது தான் வைகை ஆறா ஊத்தெடுத்து பெருக்கெடுத்து ஓடுது. அந்த தண்ணீர குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தாகம் அடங்குது. ஓகேங்களா? அப்பதான் அ அ அம்மையாருக்கு அவங்களோட ஆணவம் அதிகமா இருந்திருக்கு. அத அடக்குறதுக்காக தான் இத சொல்லியிருக்காங்க. செஞ்சிருக்காங்கங்க புரியுது. ஓகேங்களா? 5 பூதகணங்கள்ல 1க்கே திருப்திப்படுத்த முடியலன்னா, மீதி 4 என்ன பண்றது? ஓகேங்களா? சரி. அத சிவபெருமானால மட்டும் தான் முடியும். அப்படிங்கிறத அம்மையார் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதையுமே நம்ம பெருசா தலைகனத்தோட எதையும் நினைக்கக்கூடாது. நம்மனால மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. நமக்கும் மேல நெறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.